தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் ரசிகர் ஒருவர் கேரளாவின் பாலக்காடு மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு நடந்து பயணம் மேற்கொண்டு விஜயை நேரில் சந்திக்க முயற்சி செய்கிறார். இளைஞர் விஜயை பலமுறை நேரில் சந்திக்க முயற்சித்தாலும் முடியவில்லை. எனவே அவர் சென்னைக்கு நடந்து செல்ல முடிவு செய்துள்ளார். அந்த இளைஞர் தனது கையில் விஜயின் புகைப்பட பதாகை மற்றும் கழுத்தில் அவரது புகைப்படம் மாட்டி 100 கிலோமீட்டர் தூரம் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த முயற்சி விஜயின் ரசிகர்கள் அனைவருக்கும் உற்சாகம் அளிக்கும் வகையில் திரை பிரபலத்தின் வரவேற்பை எதிர்பார்த்து நடத்தப்படுகிறது. ஹாய், நான் உன்னிக்கண்ண மங்கள்டாம். என் வீடு வந்து கேரளா பாலக்காடு மங்கள்டாமில் இருந்து நிறைய வாட்டி விஜய் சார் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணியாச்சு. யாரும் விடல. அதுக்காக ரொம்ப நாளா முயற்சி பண்ணிருக்கேன். விஜய் சார் പറഞ്ഞ நீங்க போற வழி எதிர்க்கிறது இல்லை. அப்ப நீங்க போற வழி கரெக்ட் தான். புஷ்பேத்தினவருக்கு தும்மனும் கடுப்பேத்தின கம்முன்னு வாழ்க்கை ஜம்முங்க. நிறைய பேர் அசிங்கப்படுத்தி கிண்டல் பண்ணி இதோ யார் என்ன சொன்னாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. விஜய் நம்ம விஜய் அண்ணன் பார்க்கறதுக்கு நான் நிறைய வாட்டி முயற்சி பண்ணிருக்கேன். அது பார்க்க முடியல. இப்ப நான் எங்க வீட்டு கேரளா மங்களண்டாமில் இருந்து இந்த 8வது நாளும் கால்நடை யாத்திரையை நான் வந்துட்டு இருக்கேன். எப்படியாவது என்ன பார்க்குற ஒரு தம்பியா அண்ணனா ஒரு பிள்ளையா எனக்கு விஜய் சாரை பார்க்கணும் ஆசையா இருக்கு. ஒரு தம்பி வலி நினைச்சு ஒரு இது வைரல் ஆகிறதுக்கு காசுக்கா பணத்துக்கும் இல்லை. இது எனக்கு விஜய் சாரை பார்க்கணும். அதான ஏன் ஆண்டவன் மேல ஏன் அப்பா அம்மா மேல அம்மா மேல சத்தியம் ஒரு தம்பி போல என்ன விஜய் சார் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. என் பேர் உன்னிக்கண்ண, வீடு வந்து கேரளா. 8வது நாளும் நடந்துட்டு இருக்கு. என்ன எனக்கு விஜய் சாரை பார்க்கணும்னு ஆசை இருக்குது.